யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். 3900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் 3900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த கப்பலின் வருகையுடன் இம்மாதத்தில் மட்டும் இதுவரை மொத்தம் 27,300 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய 7 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. அத்துடன் இம்மாத இறுதிக்குள் மேலும் 3 எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கும் வெளிநாட்டு பயணிகள் எவ்வித இடையூறுமின்றி தங்களது பயணங்களை மேற்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்குமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ படிப்பாளர் மயூர நெத்திகுமாரக்கை தெரிவித்துள்ளார். இதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களது கடவுச்சீட்டு அல்லது முறையான அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நடைமுறையை உடனடியாக செயல்படுத்துமாறு அனைத்து எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அமெரிக்காவின் பாரிய இராணுவ நடவடிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரான் பயங்கரவாத ஆட்சிக்கு எதிராக மத்திய கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அமெரிக்காவின் பாரிய இராணுவ நடவடிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமது இலக்குகளை எட்டுவதற்கு மிக நெருக்கமான நிலைமை அடைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹோர்மோஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் அந்த பாதையை பயன்படுத்தும் ஏனைய நாடுகளே அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமெனவும் அமெரிக்கா அதனை செய்யாது எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையை குறைக்கும் நோக்கில் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்க திரைசேரி தற்காலிகமாக நீக்கியுள்ளது. இதன் மூலம் கடலில் உள்ள சுமார் 140 மில்லியன் பரல் ஈரான் மசகு எண்ணெய் உலக சந்தைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் உறுதியளித்துள்ளார். கொள்கலன் போக்குவரத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காக விசேட எரிபொருள் விநியோக திட்டம் ஒன்றை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு ஆரம்பித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள நெரிசலை குறைத்து கொள்கலன் போக்குவரத்தை தடையின்றி முன்னெடுப்பதற்காக விசேட எரிபொருள் விநியோக திட்டம் ஒன்றை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை விரைவாக விடுவிக்கவும் ஏற்றுமதி பொருட்களை தாமதமின்றி துறைமுகத்திற்கு கொண்டு சேர்ப்பதன் மூலம் நாட்டின் வருமானத்தை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் கொள்கலன் ஊர்திகளின் விவரங்கள் மற்றும் QR குறியீடு தரவுகள் சேகரிக்கப்பட்டு முறைப்படியான எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட உள்ளது. இதற்கமைய முதல் கட்டமாக 1325 கொள்கலன்கள் ஊர்திகளுக்கான தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு தேவையான எரிபொருளை அடுத்த வாரத்திற்குள் வழங்க அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் வண்ணை நாவலர் மகாவித்தியாலயத்தின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வண்ணை நாவலர் மகாவித்தியாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி பாடசாலை மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் கலியுகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டு மங்கள விளக்கேற்றல், தேசிய கொடி, பாடசாலை கொடி, இல்லங்களுக்கான கொடிகள் ஏற்றப்பட்டு இல்லங்களுக்கிடையில் போட்டிகள் இடம்பெற்றன. போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசில்களும் கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டிக்கு பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக முன்னாள் யாழ் மாவட்ட துடுப்பாட்ட சங்க தலைவரும் ஓய்வு நிலை கொமர்ஷியல் வங்கி பிராந்திய முகாமையாளருமான SP ரஜீவன் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினராக சமூக சேவையாளர் சாமஸ்ரீ சமூக ஜோதி சவுந்தரம் மாலினி கலந்து கொண்டார். மேலும் அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கும் நோர்வேக்கும் இடையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்த உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இலங்கைக்கும் நோர்வேக்கும் இடையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்தி தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்த உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கொழும்பில் உள்ள சுற்றுச்சூழல் அமைச்சில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் நோர்வே தூதுவர் ஸ்டர்லே ஹரால்ட் பெடர்சன் மற்றும் இலங்கை சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபெந்தி ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம், பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் மற்றும் சுழற்சி பொருளாதார அணுகுமுறைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியை சுற்றுச்சூழல் பாதிப்பற்ற வகையில் முன்னெடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அமைச்சர் தம்மிக பட்டபெந்தி ஹார்பர் நடுநிலையை எட்டுவதற்கான இலங்கையின் இலக்குகளுக்கு நோர்வேயின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அவசியம் என குறிப்பிட்டார். குறிப்பாக திடக்கழிவு முகாமைத்துவம் மற்றும் கழிவிலிருந்து எரிசக்தி தயாரிக்கும் திட்டங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயற்பட இணக்கம் காணப்பட்டது. பசுமை தொழில்நுட்பம் மற்றும் அறிவு பகிர்வு மூலம் இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக நோர்வே தூதுவர் இதன்போது உறுதியளித்தார். புதிய சொகுசு டீசல் பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை நவீனப்படுத்தும் நோக்கில் 200 புதிய சொகுசு டீசல் பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு சர்வதேச ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் நீண்ட தூர போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் 49 முதல் 54 வரையான ஆசனங்களை கொண்ட பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. இந்த கொள்வனவு திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 29 பேருந்துகள் நேரடி கொள்வனவின் மூலமும் ஏரிய 171 பேருந்துகள் 5 ஆண்டு கால தவணை கட்டண அடிப்படையிலும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான விண்ணப்ப முடிவு திகதி ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை விண்ணப்பிக்கும் நிறுவனங்கள் குறைந்தது 15 ஆண்டு கால உற்பத்தி அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் இலங்கையில் 5 ஆண்டு பராமரிப்பு அனுபவம் உள்ள உள்ளூர் முகவர்களையும் கொண்டிருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தரமான மற்றும் வசதியான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபையினால் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் நாட்டின் பொது போக்குவரத்து தரம் மேலும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடையிலான பல நூற்றாண்டு கால மக்கள் தொடர்புகளின் ஒரு முக்கிய அடையாளமாக உடப்பு விளங்குவதாக இதன்போது சந்தோஷ் ஜா குறிப்பிட்டார். இலங்கை முழுவதும் இந்தியா நடைமுறைப்படுத்தி வரும் $450 மில்லியன் மதிப்பிலான புனர்வாழ்வு திட்டத்தின் கீழ் புத்தளம் மாவட்டத்தின் போக்குவரத்து மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர்கள் உட்பட அனைத்து இலங்கை மக்களின் முன்னேற்றத்திற்கும் இந்தியா என்றும் உறுதுணையாக இருக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் இதன்போது உறுதியளித்தார். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதொச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில்
600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதொச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நேற்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சதொச விற்பனை நிலையங்களிலும் அமுலுக்கு வரும் இந்த விசேட விற்பனை திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% குறைப்பு வழங்கப்பட உள்ளது. சதொசவின் அவுருது ஸ்ரீ எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் 2500 ரூபாவிற்கு மேல் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மின்சார கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட பெறுமதியான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்படக்கூடிய விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த பொருட்கள் சந்தை விலையை விட குறைவான விலையில் வழங்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். மக்களின் வாங்கும் திறனை அதிகரித்து பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு பாரிய நிம்மதியை வழங்குவதே அரசின் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார். கட்டுப்பாடற்று பொருட்களை பெற்றுக்கொள்ள பொதுமக்கள் சதொச நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். பொதுச்சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது தொடர்பான விசேட அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் பொதுச்சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்த அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த அங்குரார்ப்பண கூட்டத்தில் எரிசக்தி வளங்களை வினைத்திறனாக முகாமைத்துவம் செய்வதுடன் அத்தியாவசிய அரசாங்க சேவைகளை தட்டுப்பாடின்றி வழங்குவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கான சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதுடன் அரச ஊழியர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகளை களைவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது நிர்வாக அமைச்சின் செயலாளர், சுகாதார மற்றும் போக்குவரத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். எரிபொருள் விலைகளை விரைவில் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சடதியாக அதிகரித்துள்ளமையால் உள்நாட்டிலும் எரிபொருள் விலை விரைவில் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் விலை உயர்வு குறித்து அவர் விரிவான விளக்கம் அளித்தார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை $1 அதிகரிக்கும் போது உள்நாட்டில் அதன் விலை $2 அதிகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அண்மை காலங்களில் மசகு எண்ணெய் விலை 40% மேலாக உயர்ந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். மேலும் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் அடங்கிய 2 கப்பல்கள் தாமதமாகியுள்ளமை விநியோக தொடர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் எரிபொருள் சந்தையில் 43% கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தனியார் நிறுவனங்கள் உலக சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு விலைகள் மாற்றப்படாவிட்டால் நட்டத்தை சந்திப்போம் என கூறி எரிபொருள் இறக்குமதி செய்ய தயக்கம் காட்டுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனால் விநியோக தடையை தவிர்க்கும் நோக்கில் எரிபொருள் விலை திருத்தம் குறித்த இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்றும் அதேவேளை பொதுமக்களுக்கான பாதிப்பை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தடையின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் எவ்வித தடையுமின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் நிலக்கரி உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மின்சாரத்திற்கான கேள்வி மாதாந்தம் மாறுபடும் நிலையில் குறிப்பிட்ட சில காலப்பகுதிகளில் நிலவும் அதிக தேவையை கருத்தில் கொண்டு மின் விநியோக கட்டமைப்பு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் தரம் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்கள் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சர்வதேச சந்தை விலைகளுக்கு ஏற்ப புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
மட்டக்களப்பு கொல்லனுலை விவேகானந்த வித்தியாலயத்தில் தாய்மொழி தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட கொல்லனுலை விவேகானந்த வித்தியாலயத்தில் தாய்மொழி தின நிகழ்வுகள் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் வி துஷாந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் கலை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு திறன்களை வெளிப்படுத்தும் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. நிகழ்வின் சிறப்பம்சமாக தமிழுக்கு அரும்பணியாற்றிய 193 சான்றோர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அவர்களின் தமிழ் தொண்டுகள் நினைவு கூறப்பட்டது. நிகழ்வில் பாடசாலை பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஊடக பேச்சாளர் நைனி ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நேற்று அதிகாலை தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஈரான் போரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கோரிக்கை கிடங்க ஈரானின் எரிவாயு வயல்கள் மீதான மேலதிக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இஸ்ரேல் தீர்மானித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு நிலையம் மீதான தாக்குதலுக்கு பின்னர் பிராந்தியத்தில் நிலவும் கடும் எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு மேலதிக தாக்குதல்களை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியை வலுக்கட்டாயமாக இந்த போருக்குள் இழுத்து வந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேல் பிரதமர் மறுத்துள்ளார். போர் 20வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திறனை இஸ்ரேலிய அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக அளித்துள்ளதாக பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தமது உட்கட்டமைப்புகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வித கட்டுப்பாடுமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போரில் பயன்படுத்தப்படும் டேங்கரில் தன்னுடைய மகளுடன் வடகொரிய ஜனாதிபதி பயணித்துள்ளார். போரில் பயன்படுத்தப்படும் டேங்கரில் தன்னுடைய மகளுடன் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் பயணித்த புகைப்படத்தை அந்நாட்டு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. வடகொரியாவின் ஆட்சி பொறுப்பை அடுத்து தன்னுடைய மகள் கிம் ஜூ ஏவிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி கிம் ஜாங் உன் முடிவு செய்துள்ளதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாகவே கடந்த சில ஆண்டுகளாக நடக்கும் இராணுவ அணிவகுப்புகள் மற்றும் ஏவுகணை சோதனை போன்ற நிகழ்வுகளில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தனது மகளையும் பங்கெடுத்து செய்து வருகிறார். அண்மையில் நடந்த ஏவுகணை சோதனைகள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு பயிற்சிகளை பார்வையிட்டார். இந்நிலையில் வடகொரிய ஜனாதிபதியும் அவரது மகளும் இணைந்து டேங்கரில் பயணிக்கும் புகைப்படங்களை அந்நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடந்த டேங்கர் மற்றும் படைப்பிரிவின் போர் பயிற்சிகளை கிம் நேரில் கண்காணித்ததாகவும் போர் தயாரிப்புகளை முழுமையாக முடிக்குமாறு அழைப்பு விடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் தருவாயில் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் முன்னாள் படிப்பாளர் ஜோஹன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் ஹால்சனுடனான நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எந்தொரு உளவுத்துறை தகவல்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் அணு ஆயுத தயாரிப்பிற்கு எதிராக 2004ஆம் ஆண்டு முதல் ஈரானில் அமுலில் உள்ள மத ரீதியான தடை உத்தரவு இன்னும் மீறப்படவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அண்டை நாடுகளான லிபியாவின் முன்னாள் தலைவர் அமர் ஹடாஃபி மற்றும் ஈராக்கின் சதாம் ஹுசைன் ஆகியோர் தங்களது அணு ஆயுத கனவுகளை கைவிட்ட பின்னர் எதிர்கொண்ட கொடூரமான முடிவுகளை கவனித்தே ஈரான் தனது வியூகங்களை வகுத்துள்ளதாக யோஹன் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் தொழில்நுட்ப திறனை கொண்டிருந்தாலும் அவை இராணுவமயமாக்கப்படுவதை தடுத்து வருவதாகவும் மாறாக பொதுமக்களின் தேவைக்கான அணுசக்தி திட்டங்களை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானிடம் அணு ஆயுத தயாரிப்பிற்கான அறிவியல் ஆற்றல் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர்கள் அணுகுண்டுகளை தயாரிக்க முற்படவில்லை என்பதை அமெரிக்க உளவுத்துறையின் மதிப்பீடுகள் தொடர்ச்சியாக காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.